நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக அவர் வாக்கினால் சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றுவதாக சாலமோன் தேவனை குறித்து சொல்வதை நாம் நேற்று தியானித்தோம். இந்த வேளையில் கூட சங்கீத புத்தகம் 89ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம், என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் இளமிடதை மாற்றாமலும் இருப்பேன் என்று சொல்லி அழுத்தமாக திருத்தமாக தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் இளமிடதை மாற்றாமலும் இருப்பேன். ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கின்ற தேவனாயிருக்கிறார். ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார். அப்படியாக இன்றைக்கும் நாம் தேவனோடு கூட அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையிலே தேவனுடைய உடன்படிக்கை என்பது மாறவே மாறாது. கணவன் மனைவி உடன்படிக்கை திருமணமாகும் போது உடன்படிக்கை செய்வார்கள். வாழ்விலும் தாழ்விலும் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் பிரியாதபடிக்கு கடைசி வரைக்கும் இருக்கும்படியாக உடன்படிக்கை செய்தாலும் கூட அந்த உடன்படிக்கையிலே மாற்றம் வரும். அந்த உடன்படிக்கையிலே உண்மை இல்லாமல் போகலாம். ஆனால் தேவன் நமக்கு உடன்படிக்கை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய உடன்படிக்கை மாத்திரமல்ல, என் உதடில் இளமிடதை மாற்றாமலும் இருப்பேன். அவர் உதடுகளால் என்னவெல்லாம் சொன்னாரோ அதை மாற்றுகிற தேவன் அல்ல. அதனால் நம் வாழ்க்கையிலே தெளிவோடு இருப்போம். உடன்படிக்கை செய்தவர் உன்னதமான தேவனாக உயிருள்ள தேவனாயிருக்கிறார். உதடுகளில் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். அன்றைக்கு சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு தேவன் சொன்னதை தன்னுடைய கண்களால் பார்க்கும்படியான காரியங்களை தேவன் செய்வதை அவர் அனுபவித்திருக்கிறார். அதுபோல இன்றைக்கு நம் தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். இரண்டாவது, உதடுகளால் எல்லா வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். வேதம் முழுமையாய் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய உதடுகளால் சொல்லப்பட்ட வார்த்தை, தேவனுடைய மனுஷனால் ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை. அதனால் இந்த வைத்திருக்கிற அத்தனை வார்த்தைகளும் தேவ உதடுகளால் சொல்லப்பட்டபடினாலே மாறவே மாறாது. வானமும் பூமி விழுந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை எடுத்து நுறுப்பாகிலும் ஒடிந்து போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் தேவனுடைய உடன்படிக்கை மாறாது. அவருடைய உதடுகளால் சொல்லப்பட்ட வார்த்தையும் மாறாது என்று சொல்லி நாம் நம்பிக்கையாக இருப்போம். தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்ய அவர் கரிசனையுள்ள தேவனாய் இருக்கிறார். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னா போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னா போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நம் தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் உதடுகளால் வெளிவின வார்த்தை மாறவே மாறாது என்று பார்த்தோம். அன்பின் ஆண்டவரே, எல்லாம் மாறுமப்பா. இயற்கையில் சூழ்நிலைகள் எல்லாம் மாறலாம். நீர் மாறாதவர். உம்முடைய உதடுகளில் சொல்லப்பட்ட வார்த்தையும் மாறாது. நாங்கள் காத்திருக்கிறோம். உமக்கென்று காத்திருக்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. நிச்சயமாகவே எங்கள் வாழ்விலே நீ நினைத்த காரியத்தை நிறைவேற்ற வல்லவராக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.